சின்னவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, இளையோருக்கு எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு ஒளி வெளிச்சத்தை கொடுக்கிறது. புனித அகுஸ்தினார் அவருடைய வாழ்க்கையில மனமாற்றத்துக்கான வசனம் என்னன்னா, இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை விட்டுவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோம். இப்படி அந்த ஒளியை இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக வந்ததுதான் மாதா டிவி. நம்முடைய அகவாழ்வு, சுத்தமான தமிழ் சொன்னா அகவாழ்வுக்கு சில நேரங்கள்ல குழப்பமான மனநிலையில இந்த நாளை எப்படி சந்திக்க போறோம்ல மனநிலையெல்லாம் காலம்பை எழுப்பினோடே இருக்கும். ஆனால் இந்த அந்த நிகழ்வுகள் உணக்க நிகழ்ச்சியில வர ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கேட்கும் போது அன்னைக்கு நாளை தொடங்குவதற்கு ஒரு உந்து சக்தி, உண்மையா சொல்றேன் பாது, அதுல இருந்து கிடைக்குது. இது நமக்கு அகம் சார்ந்து. அடுத்து இந்த சட்டம் நான் ரொம்ப கேட்பேன். உண்மையா சொல்ல போனா தெரியாத நிறைய தகவல்கள் நமக்கு இருக்குது. அதான் இந்த சமூகத்துக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது அந்த ஃபாதர் விளக்குற விதம் அவ்வளவு தெளிவா இருக்கு. உண்மையா சொல்ல போனா நிறைய பேருக்கு அது கன்க்ளூஷனே கொடுக்கும், அந்த அளவுக்கு இருக்கு. சோசியல் மீடியால சும்மா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் மாதா டிவிலயோ இல்ல மாதா டிவி ஆப் நமக்கு மொபைல்ல இப்ப வந்துச்சு, அதுல டைமை ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அவங்க அகவாழ்வுக்கும் புற வாழ்வுக்கும் தேவையான உண்மையான சந்தோஷத்தை இந்த மாதா டிவி கொடுக்குது. அத இந்த சமூகம் அறிஞ்சுக்கிடணும், அதை கடைபிடிக்கணும்னு நான் விரும்புறேன்.